Hi friends, welcome to கதம்ப சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, அது கூட 2 வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இத வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் கிளாஸியா மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் பிரட்டிக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மிளகாய் தூள் கருகி போகாமல் இருக்கும். இது நல்லா பிரட்டிட்டு இதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். நான் வந்து இதில் 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 3 பீஸ் தேங்காய், 4 பூண்டு, பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன், அது கூட 2 தக்காளி, அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்மளோட கூட்டி வச்ச குருமாவும் வந்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச அந்த விழுதுகளை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஜாரில் இருக்கிறதையும் நல்லா அலசி ஊற்றிட்டு நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம பொட்டுக்கல்லையும் போட்டுருக்கிறதுனால கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. நான் இப்போ ஊற்றிருக்க தண்ணி வந்து மொத்தமாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இதை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டிஷ்ஷு. கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.